கண்ணாலேயே எல்லாரையும் கட்டி வைக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கோவங்கிறது எங்கே போச்சுன்னே தெரியலிங்க. இந்த நேரம் நீங்கள் எதுக்குமே அனாவசியமாக கோவப்பட்டது இல்லை தான். அந்த கோவத்தில் ஒரு அர்த்த நியாயம் ஒளிஞ்சு தான் இருக்கும். ஆனால் கோபத்தால் ஏதோ நடக்க போகிறது ஒன்றும் இல்லைங்கிறது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. உட்காந்த எல்லா இடத்துல இருந்தே எல்லாரையும் ஆட்டி வைக்கக்கூடிய இந்த அஞ்சா நெஞ்சம் கொண்டவங்களுக்கு இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே சில நேரத்தில் நிறைய பாதிப்பு சந்திச்சிட்டிங்க. அதனாலே கொஞ்சம் பொறுமைங்கிறது வந்திருக்குதுன்னு சொல்லலாங்க. சூதுவாது தெரியாமல் எல்லாரையும் நல்லவங்க நம்பி ஏமாந்து இந்த காலத்தில் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்திருக்கும். நிறைய பேர் புகழ்ந்து புகழ்ந்து பேசியே உங்ககிட்ட காரியம் சாதிச்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி உங்கள் முதுகுக்கு பின்னாடி பேசக்கூடியவங்க கொஞ்சம் அதிகமாக இருந்திருப்பாங்க. வீண் சண்டைக்கு நீங்கள் போக மாட்டீங்க தான், ஆனால் வர்ற சண்டையை சும்மா விட்டுருக்க மாட்டீங்க. இது வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே நிறைய தோல்விகளை சந்திச்சவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்காதாங்கிற ஒரு ஏகம் தான். நேர்மைக்கு கட்டுப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்களை வரைய மற்றவங்களும் இருக்கிறது இல்லையே, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துட்டு தான் போகிறாங்க. பெரும்பாலான விஷயத்தில் நீங்கள் நினச்சது தப்புங்கிறது உணர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் தான் இருந்திருக்குப்பீங்கன்னு சொல்லலாங்க. குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்கள் என்ன தான் தன்மையை நடந்துக்கிட்டாலும் ஒரு சில நேரத்தில் பாதிப்புங்கிறது இருந்திருக்கும். தொழில் ரீதியாகவுமே நிறைய விஷயம் நிறைய பேர் கடன் வாங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும். கடன் வாங்குறது உங்களுக்கு பிடிக்காத ஆன சந்தர்ப்ப சூழ்நிலை கடன் வாங்குற மாதிரி அமைஞ்சிருச்சு. பெரும்பாலும் வாங்கின கடனை நல்லபடியாக கட்டி முடிச்சிட்டாலே போதும்னு நினைக்கிறதுக்குள்ளாரையே ஏதாவது ஒன்று அடுத்ததுன்னு உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு கொஞ்சம் பாதிப்புங்கிறது இருந்துக்கிட்டே தாங்க இருக்குதுங்க. அதுமாரி கூட பிறந்தவங்க வகையிலுமே இந்த நேரம் உங்களை புரிஞ்சுக்காத சூழ்நிலை தான். தகப்பன் வழியிலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே காரணமே இல்லாத சண்டை சச்சவங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு ஆதரவு இல்லையேங்கிற ஒரு ஏக்கத்தோடு தான் இருப்பீங்க. பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் சிம்மராசி அன்பர்கள் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணுங்க. ஏன்னா இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்குமே குலதெய்வத்துக்கு அளவில்லாத சக்தி நிறைந்திருக்கக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் குலதெய்வ கோவிலுக்கு போய் ஒரு சில விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், பொருளாதார நிலையாக இருக்கட்டும், என்ன கிரக பெரிய தோஷம் இருந்தாலும் குலதெய்வத்தோட அனுகிரகம் இருந்தால் அந்த தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நிறைய நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்புண்டு. அப்படி நீங்கள் எந்த விஷயத்தை இந்த நேரத்தில் உங்கள் குலதெய்வ கோவிலை செய்யணும், வீட்டுக்கு வந்து நீங்கள் எப்படிப்பட்ட வழிபாட்டை செய்யணும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. பெரும்பாலுமே இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவாம்சம் கொண்டிருக்கக்கூடிய ராசி. நீங்கள் பெரும்பாலுமே ஆண் தெய்வங்கிறது உங்களுக்கு குலதெய்வமாக அமைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புண்டுங்க. அதே மாதிரி குலதெய்வத்தை வருஷக்கணக்கில் வழிபடாமல் இருக்கக்கூடியவங்க எல்லாமே நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் குலதெய்வத்தை வருஷக்கணக்கில் வழிபடாமல் இருந்தாலும் சரி, தொடர்ந்து வழிபட்டுட்டு வரக்கூடியவங்களா இருந்தாலும் சரிங்க, குலதெய்வ கோவிலுக்கு இந்த நேரம் போய் குலதெய்வத்துக்கு இஷ்டமான படையிலிட்டு அமாவாசை பௌர்ணமி நாட்களில் தான் குலதெய்வ வழிபாடு இந்த நேரம் செய்யணும்லாம் இல்லை. இந்த மாதத்தில் எந்த நாள் வேணாலும் சரி குலதெய்வ கோவிலுக்கு போய் நீங்கள் குலதெய்வத்துக்கு இஷ்டமான படையிலிட்டு மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றி 27 முறை உங்கள் குலதெய்வத்தோட பேரை மனதார சொல்லி நிலைநிறுத்துங்க. தீபம் ஏற்றுறப்ப உங்கள் குலதெய்வத்தோட பேரை சொல்கிறது நல்லது. தொடர்ந்து ஒரு துளி தேன் நீங்கள் தீபத்தில் விட்டு 4-5 மிளகு போட்டு நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை வைக்கலாம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வேண்டுதல் வச்சுருக்கக்கூடியவங்களும் இந்த நேரத்தில் தாராளமாக வேண்டுதல் நிறைவேற்றிட்டு வர பாருங்கள். நீங்கள் நினச்சது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்ப வாழ்க்கையிலுமே நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை, தொழில் ரீதியாக நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை நீங்கக்கூடிய வாய்ப்புண்டுன்னே சொல்லலாங்க. ரொம்ப முக்கியமாக இந்த நேரத்தில் நீங்கள் அன்னதானம் செய்கிறது நல்லது. சர்க்கரை பொங்கல் வச்சு நீங்கள் மற்றவங்களுக்கு தானம் செஞ்சாலும் சரி, நீங்களாகவே உங்களால் முடிஞ்சது அன்னதானம் செஞ்சாலும் சரி, இது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரோம். குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வரது பெரும்பாலும் இந்த நேரம் 41 நாட்கள் விரதம் இருந்து நீங்கள் வழிபாடு செஞ்சாலுமே சிறப்பான பலன் கிடைக்குங்க. வீட்டுக்கு வந்துமே உங்கள் குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் செய்கிறது நல்லது. இதே விஷயத்தை தான் குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் செய்கிற மாதிரியே வீட்டுக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து தீபம் ஏற்றி தொடர்ந்து வழிபாடு செய்ய பாருங்கள். தீபம் ஏற்றுறப்ப நிறசொம்பு தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தீபம் ஏற்றுறப்ப உங்கள் குலதெய்வத்தோட பேரை சொல்லுங்கள். ஏன்னா குலதெய்வத்தோட பேரை சொல்கிறப்ப தீப ஜோதியில் அந்த குலதெய்வங்கிறது தங்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புண்டு. இன்னொரு முறைன்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட தலைவாசப்படி நிலைய கழுவி மஞ்சள் பூச குங்குமம் சந்தனம் இட்டு புது துணி சாத்தி வெத்தலை பாக்கு பழம் வச்சு போட்டுட்டு நிலவாசப்படி பொறுத்த வரைக்கும் உங்கள் குலதெய்வமாக நினச்சி நீங்கள் கூப்பிடுங்க. இப்படி தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு இருப்ப குலதெய்வத்தோட அனுகிரகங்கிறது கிடைக்கும். குலதெய்வத்தால் நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து குலதெய்வம் தெரியாமல் இருக்கக்கூடியவங்க எல்லாமே இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாமே உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பரிசோதனை செஞ்சு தெரிஞ்சுக்கலாம். மூத்த பிள்ளைகளோட ஜாதகத்திலிருந்து கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி 3 தலைமுறையாக இருக்கக்கூடியவங்க உங்களுடைய பங்காளிகள் எல்லாமே 7 தலைமுறையாக 3 தலைமுறையாக எங்கே சேர்ந்து வாழ்கிறாங்களோ அந்த ஊரில் குலதெய்வம் இருக்கக்கூடிய வாய்ப்புண்டு. மூத்த பெரியவங்க கிட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க கிட்ட பெரும்பாலுமே 1 3 தெய்வங்கள் பொறுத்த வரைக்குமே ஜாதகத்தில் சம்பந்தம் கொள்ளும். அதை நீங்கள் ஜாதக ரீதியாகவும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புண்டு. இப்படி நீங்கள் தொடர்ந்து உங்கள் குலதெய்வ
வழிபாடு செய்கிறதும், குலதெய்வம் தெரியாதவங்க இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வரதும் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. இதே விஷயத்தை தான் குலதெய்வம் தெரியாதவங்க இதே மாதிரி 5 குத்து விளக்கில் பொறுத்த வரைக்குமே 5 முக தீபத்தை ஏற்றி மஞ்சள் குங்குமம் வச்சு புது வஸ்திரம் சாத்தி குலதெய்வமாகவே பாவிச்சு எங்களுக்கு விரைவிலேயே நீங்கள் யாருங்கிறத காட்டி கொடுங்கிறத மனதார வேண்டிட்டு நீங்கள் வழிபாடு செய்ய பாருங்கள். விரைவிலேயே நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்பு, குலதெய்வம் கண்டறியக்கூடிய வாய்ப்புண்டு. மேலும் குலதெய்வ வழிபாட்டில் நிறைய விஷயங்கள் பொறுத்த வரைக்குமே இந்த விஷயத்தை செய்கிறது நல்லதுங்க. குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபடாமல் இருக்கிறதுனால மட்டும் குலதெய்வம் கோபங்கிறது இல்லாமலாம் இல்லை. பெரும்பாலும் உங்களுடைய முன்னோங்க வழியிலையா இருக்கட்டும், இல்லைன்னா உங்களுடைய தாய் தந்தை வழியிலையா இருக்கட்டும், இந்த பசுக்களை வதை செஞ்சுருக்கிறது, இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில் மன ரீதியான ஒரு விஷயத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி இந்த பெத்தவங்களை கைவிட்டிருக்கக்கூடியவங்க, முன்னோர் வழிபட்ட சரியாக செய்யாமல் இருக்கக்கூடியவங்க, இப்படி இருந்தாலுமே குலதெய்வத்தோட கோபங்கிறது இருக்கும். அதனால தான் என்ன நேரம் நல்லா இருந்தாலுமே வீட்டில் ஏதாவது ஒரு தடை, ஒரு கஷ்டம், சங்கடங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க, கண்டிப்பாக நல்ல பலன் தான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை இனி வரக்கூடிய 30 நாட்களுக்கு நீங்கள் பெற போறீங்கிறத நாம மேலுமே இந்த பதிவில் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி சிம்ம ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இந்த வரக்கூடிய மாதத்தை பொறுத்த வரைக்குமே சிம்ம ராசி அன்புகளுக்கு நிறைய நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்பு தாங்க. பெரும்பாலும் மனசில் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்திங்கன்னா நல்ல மாற்றம் காத்திருக்குது. உடம்புல நோய் நொடிங்கிறது இந்த நேரம் பெருசாக இல்லை, ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. என்ன ஒன்று இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும், இந்த சொந்த பந்த வகையிலாக இருக்கட்டும், கொஞ்சம் பார்த்து பக்கமாக பேசணும். இந்த நேரம் வழியை வந்து உங்ககிட்ட உதவி வாங்கன்னு வந்துட்டு உங்களுக்கு செலவு வச்சுட்டு போயிடுவாங்க, கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதே மாதிரி எதிர்ப்பாளின வகையிலையும் கவனமாக இருந்துக்கணும். ஆணாக இருந்தால் பெண்கிட்டையும், பெண்ணாக இருந்தால் ஆண்கிட்டையும் எதிர்ப்பாளின வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். கோபங்கிறது வேண்டாம், கோபத்தை நீங்கள் ரொம்பவே குறைச்சிக்கிட்டீங்க தான், ஆனாலுமே கோபங்கிறது கொஞ்சம் இன்னுமே குறைக்க பாருங்கள். அதிகப்படியான கோபங்கிறது வேண்டாம். சின்ன சின்ன சண்டைங்கிறது வாழ்க்கையில் இல்லாமலாம் இல்லை, அதை நீங்கள் பெருசுப்படுத்தாமல் விட்டுட்டாலே சிறப்பாக இருக்குது. வாழ்க்கை துணை அந்த நேரம் நீங்கள் நம்ப பாருங்கள், கண்டிப்பாக நல்ல மாட்டம்தான். பணம் வரவு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்குது. எடுக்கிற விஷயமும் உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புண்டு. தொழில் வியாபாரம் எந்த தொழில் செய்யக்கூடியங்களா இருந்தாலும் கொஞ்சம் ஆர்வம் கொடுத்தீங்கன்னா அந்த மந்தமான நிலமுங்கிறது இல்லை. விற்பனை எல்லாமே சிறப்பாக இருக்குது, லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். புத்திசாலித்தனம் சிறப்பாக இருக்குதுங்க. நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் நின்று பேசலாம், அந்த அளவுக்கு நல்ல மாற்றம். உங்களுக்கு இந்த நேரம் எங்கே போனாலும் செல்வாக்கு சிறப்பாக இருக்குது. வேலையிலையுமே நல்ல மாற்றம் காத்திருக்குது. குடும்பத்துலையுமே ஒரு சின்ன விஷயத்தை பெருசுப்படுத்தாமல் விட்டுட்டாலே போதும், நிம்மதி உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாங்க. கருத்து வேறுபாடுங்கிறது இல்லாமலாம் இருக்காது. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சிம்மராசி அன்புகளுக்கு நிறைய கருத்து வேறுபாடுங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் இந்த நேரம் எப்படி சமாளிக்கணும்னா கோபத்தை நீங்கள் குறைக்க பாருங்கள். பழைய விஷயத்தை பற்றி விவாதம் செய்யறது வேண்டாம். சொந்த பந்த வகையில் 1000 மனசாக இருக்கும், அதை நீங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு வந்து இந்த நேரம் பிரச்சனையை பெருசு பண்ண வேண்டாம், அதை விட்டுருங்க. குழந்தைகள் வழியில் கொஞ்சம் குழந்தைகளோட எதிர்கால நலன்கிறது நீங்கள் இந்த நேரம் முடிவெடுக்க பாருங்கள். 2 பேருமே சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுங்கிறது இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்கும். குழந்தைகள் வழியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி குழந்தைகள் வழியில் நிறைய வம்பு சண்டை வந்திருக்கவங்களாமல் இருந்திருப்பீங்க. குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடக்காமல் இருந்திருப்பாங்க, அது எல்லாமே கொஞ்சம் பாதிப்பு தந்திருக்கும். ஆனால் இந்த நேரம் குழந்தைகளுடைய செயல்ங்கிறது உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுத்தும். உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த நேரம் சிறப்பாக தாங்க இருக்குது. ஆனால் உங்களுக்கு உங்ககிட்ட உதவி கேட்டு வரவங்க எல்லாமே நல்லவங்க நினச்சிடாதீங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த நேரம் கவனம் கொடுக்கணும். யார்கிட்டையும் பகை வளர்த்துக்கிறதும் வேண்டாம், அதிக நெருக்கம் காட்டுறதும் வேண்டாம். இந்த விஷயத்தில் கவனமாக இருந்துட்டிங்கன்னா இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. உடல் நலத்தில் பொறுத்த வரைக்குமே பெருசாக தொந்தரவு இல்லை. இந்த நேரம் கொஞ்சம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் இந்த கர்ப்பப்பை பிரச்சனை மாதிரியான விஷயம் இருக்கலாம். ஆரம்பத்திலே நீங்கள் இந்த நேரம் மருத்துவர்கிட்ட காட்டிக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த நேரத்தில் கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். மதிப்பு மரியாதை கிடைக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிக்கு தகுந்த மாதிரி லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் யார்கிட்ட பழகினாலும் கவனமாக இருக்கணுங்க. இந்த நேரம் பேச்சுவார்த்தையில் நிறைய பாதிப்பு உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் பார்த்து நடந்துக்க பாருங்கள். ஆனால் உங்களுக்குமே செல்வாக்கு சிறப்பாக இருக்குது, மதிப்பு மரியாதை சிறப்பாக இருக்குது. மாணவர்களுக்கு படிப்பில் அற்புதமான நேரம், படிப்பில் கவனம் செலுத்த பாருங்கள். சக மாணவர்கிட்ட அதிகமாக பழக்க வச்சுக்கிறது வேண்டாம், யார்கிட்ட பழகினாலும் கவனமாக பழகணும். நீங்கள் உண்டு உங்கள் படிப்பு உண்டுன்னு இருந்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்குது. நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா மகன் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் முயற்சி தேவைப்படுதுங்க. முயற்சி கொடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. உங்கள் மேலே நீங்களே நம்பிக்கை வைங்க, நல்ல மாட்டம்தான். ரொம்ப நாளாக இருந்துட்டு அந்த பிரச்சனை வரையக்கூடிய மாதம், நீங்கள் எதை செஞ்சாலும் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும்.
பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனைங்கிறது கொஞ்சம் இருக்கும். அதனால் கொஞ்சம் இந்த நேரத்தில் கவனம் கொடுக்கணும் குடும்ப வாழ்க்கையில். வெளியில் அதிகப்படியான பயணம் செய்கிறத குறைச்சிக்கங்க. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உங்களுக்கு இந்த நேரத்தில் எந்த மாதிரியான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் ஈகோ பிரச்சனை தான் அதிகமாக இருக்கும். அதை விட்டுட்டாலே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. இங்கே எடுக்கக்கூடிய முயற்சி பொறுத்த வரைக்குமே வெற்றி அடையும். குழந்தைகளுடைய நிலையிலும் சிறப்பான பலன் தான். அவங்களுக்குமே இந்த நேரம் சிறப்பான பலன் தான். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் எதை செஞ்சாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. எங்கேயாவது போகிறீங்கன்னா உங்கள் உடைமைகளை கொஞ்சம் பத்திரப்படுத்த பாருங்கள். சிறப்பான வளர்ச்சி பொறுத்த வரைக்குமே இருக்குது. புகழ் அதே மாதிரி எங்கே போனாலும் செல்வாக்கு சிறப்பாக இருக்குது. உழைப்பு அதிகமாக இருக்கும், கொஞ்சம் களைப்பும் அதிகமாக தான் இருக்கும். ஆனாலுமே இந்த நேரம் சமாளிச்சிருவீங்க. இந்த நேரம் மனசை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நேர்மறை சிந்தனையால் ஆள பாருங்கள். எல்லாமே நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி சிவபெருமானையும் இந்த நேரம் வணங்கிட்டு வர பாருங்க. பல பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்பு. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும், குலதெய்வ வழிபாடு நீங்கள் ஏன் செய்யணுங்கிறது இந்த பதிவில் பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. வேலையாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே.